ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரபாஸ் டாபிக்ஸ். பிரபாஸ் டாபிக்ஸில் இன்றைக்கி நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கான ஹேர் ஸ்டைல் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹாஃப் போனிடெயில் எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முன்னாடி கொஞ்சம் ஹேர் விட்டு ரெண்டு சைடுமே கொஞ்சம் ஹேர் விட்டுறோம். அப்புறம் அந்த போனிடெயில் விட்டோம் இல்லையா, அதை வந்து ரெண்டாக பிரிக்கிறோம். அதுக்கு ஒரு கிளிப் போட்டாச்சு. இப்போது ரெண்டாக பிரித்ததுலேருந்து அதை ரெண்டாக பிரிக்கிறோம். பிரிச்சுட்டு அதை வந்து மூணாக பிரித்து ஒரு பின்னல் போடுறோம். இப்போ ஈஸி தான் இது. ஒரு பார்ட்டி, ஒரு ஃபங்க்ஷன் டயத்துக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா பாதி பின்னிட்டு அப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம முன்னாடி கொஞ்சம் ஹேர் விட்டோம் இல்லையா, அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இதில் ஆட் பண்ணி பின்னுறோம். நார்மல் பின்னலோடு சேர்த்து இந்த மாதிரி அதுலேருந்து இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரை பின்னால் எப்படி பின்னுவோம் அந்த மாதிரி பின்னுறோம். அப்படி ஒவ்வொரு இதுக்கும் அதே மாதிரி அந்த சைடு முன்னாடியிலேருந்து ஹேர் எடுத்து நம்ம அப்படி பின்னிகிட்டே வரோம். எவ்வளோ ஹேர் நம்ம முன்னாடி விட்டுருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த முடி எடுத்து பின்னிகிட்டே இருக்கலாம். இது எண்ணெய் வச்ச ஹேரில் தான் நான் பண்ணியிருக்கிறேன். எண்ணெய் இல்லாமல் பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாவே வந்திருக்கும். நார்மல் ஹேரு இதாக இருக்கிறவங்களுக்குலாம் இன்னும் நல்லா வரும். இது கேர்லி ஹேரில் இருக்கிறனால இந்த அளவுக்கு வந்திருக்குது. பண்ணிடலாம். ஒரு 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 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ்க்குள்ளார நம்ம கண்டிப்பாக இதை ஹேர் ஸ்டைலில் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியானதும் கூட, டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். அதே மாதிரி இந்த சைடு ஃபஸ்ட்டு அந்த சைடு பின்னோம் இல்லையா, அதே மாதிரி இந்த சைடும் 3 பின்னல் போட்டு அந்த முன்னாடி இருக்கிற ஹேர்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக முடி எடுத்து நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரை பின்னோம் இல்லையா, அந்த மாதிரி எடுத்து வச்சு பின்னுறோம். திரும்ப காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்லேருந்து இந்த சைட்லேருந்து பின்னிகிட்டே வந்து அந்த சைடு கொஞ்சம் முடி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக முடி எடுத்து இப்போ 2 சைடும் ஈக்குவலாக இருக்க மாதிரி பின்னிக்கணும். இந்த சைடும் அந்த சைடுமே. மிச்சத்தை நார்மல் பின்னல் பின்னிக்கலாம். இப்போது அந்த ரெண்டையும் எடுத்து நம்ம ஜாயின் பண்ணலாம். ஜாயின் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணி விட்டோம்னா பிள்ளைங்க வந்து நல்லா முடி வளர்க்குறதுக்கு ஆசைப்படுவாங்க. அந்த உள்ளே இருக்கிற முடியை எடுத்து நம்ம வெளியே விடுறோம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து கீழே ஒரு பேண்ட் போட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய பார்ட்டி ஹேர் ஸ்டைல், ஃபங்க்ஷன் ஹேர் ஸ்டைல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வியூஸில் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ, பாய்.